இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த வழங்கப்பட்டு வந்த உரிமை தொகை இன்று தமிழ்நாடு முதலமைச்சரால் கிட்டத்தட்ட 1.31 கோடி உரிமை தொகை பெறக்கூடிய அந்த பயனாளிகளுக்கு 3 மாத உரிமை தொகை மற்றும் கோடைக்கால சிறப்பு நிதியாக 2000 அப்படின்னு 5000 ரூபாய் ஒட்டுமொத்தமாக அறிவித்திருக்கிறாங்க. இது குறித்து மூத்த பத்திரிகையாளர் கோலகல சீனிவாஸ் நம்மோடு இணைப்பில் இருக்காங்க, தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக. சார் வணக்கம். வணக்கம். முதலமைச்சருடைய இந்த அறிவிப்பு எப்படி பாக்குறீங்க? தேர்தல் நேரத்துல தான் இந்த அறிவிப்பு வந்திருக்கு. தேர்தல் நேரத்துல தான் அறிவிப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? தேர்தலுக்காக செய்யப்பட்ட இது யாரும் என்னன்னா இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு அதோட இன்னொன்னு சேர்த்து சொன்ன 5000 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை 1000 2000 அதிகரித்து தரப்படும் அப்படிங்கிறது சேர்த்தே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார். இது ஆக்சுவலா இந்த தகவல் இந்த மாதிரி கூட்டி தரப்போறாங்கிற தகவல் ஆல்ரெடி ஏதோ ஒரு விதத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அதனால்தான் ஜனவரி 17 அவர் அனௌன்ஸ் பண்றாரு. இவர் சொல்வதற்கு முன்பாகவே மகளிர் உரிமை தொகை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த திட்டத்துடைய பெயர் வேற. அதிமுக சார்பில் இந்த திட்டத்துக்கு இது புலவிளக்கு திட்டம் அப்படின்னு வைக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ இப்போ மொத்தத்துல ஒரு சைசபிள் அமௌண்டா 5000 அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இதுல 3000ங்கிறது மாசம் மாசம் கொடுக்க வேண்டிய தொகை தான். பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இது 3 கொடுக்க வேண்டியது மொத்தமா கொடுத்துருக்காங்க. 2000 மட்டும்தான் அடிஷனா கொடுத்துருக்கிறது. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இது டிஎம்கே சைட்ல செய்யப்பட்டிருக்க ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா. இது தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்குமா, இதெல்லாம் யோசிக்க வேண்டியது இருக்கு. ஆனா மொத்தமா 5000 கொடுத்திருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தான், யாரும் இல்லைன்னா மறுக்க முடியாது. இப்போ நிதிஷ்குமார் பீகார்ல ஒரு குறிப்பிட்ட ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணி அதனுடைய முதல் தவணையாக 10,000 ரூபாய் மகளிருக்கு தந்தார். அந்த 10,000 ரூபாய்க்கு ஒரு பெரிய அது எஃபெக்ட் இருந்தது. அது எலக்டோரலா அதை அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை நோக்கி அழைத்து சென்றது. இப்ப அதே வேலையை இந்த 5000 செய்யுமா அப்படின்னு நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. இல்ல ஒண்ணு என்ன அப்படின்னா, இப்ப இந்த விஷயத்த முதல்லயே கொஞ்சம் முன்னாலேயே செய்திருந்தால் இஃபெக்டிவா இருந்திருக்கும். பல அறிவிப்புகளை ரொம்ப முன்னால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார். இன்னைக்கு இவர் சொல்லுகிறார், ஆட்சிக்கு நாங்க 2000 ரூபாய் ஆக்கி தருவோம்னு. இதெல்லாம் எடப்பாடி ஏற்கனவே சொல்லிவிட்டார். அரசியல சொல்றதும் சரி இல்லாட்டி செய்யறதும் முன்னாலேயே செய்யணும், முதல்லயே செய்யணும், முந்திக் கொள்ள வேண்டும். அப்பதான் கிரெடிட் கிடைக்கும். இந்த பீகார்ல நிதிஷ்குமார் சொன்னதுக்கு அப்புறம் தேஜஸ்வி யாதவ் நாங்க ஆட்சிக்கு வந்தால் 30,000 தருவோம்னு சொன்னார். எடுபடல. அதனால இந்த விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி முந்தி கொண்டு இருக்கிறார். நான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டே எடப்பாடி எஃபெக்ட் தான் சொல்றேன். ஏற்கனவே அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டனால ஒரு விதமான ஒரு கிடிக்கிப்பிடி நிலையில தான் டிஎம்கே இருந்தது. இன்னைக்கு இந்த விதமா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க, இவங்க 2000 ரூபாய் நாங்க ஆட்சிக்கு வந்தா இனி தருவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை ஏற்கனவே எடப்பாடி தந்து விட்டார். சரி, 5000 ரூபாய் எடுத்துக்கோங்க. 5000 ரூபாய்ல 3000 ரூபாய் அப்படிங்கிறது ரெகுலரா தர வேண்டிய அமௌண்ட். இதுல புதுசா எதுவுமே செய்யல. ஏற்கனவே தந்துட்டு இருக்க அமௌண்ட் தான் திரும்ப தரப்போறாங்க. பிப்ரவரி மார்ச் ஏப்ரலுக்கு கொண்டாடு. அப்படின்னா இப்ப ஃபைனலா அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு என்ன கூடுதலா 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல எதுவும் இல்லை. அதுக்கு காரணம் சொல்லுங்க. காரணம் என்ன சொல்றாங்கன்னா, தேர்தலை காரணம் காட்டி இதை செஞ்சிருக்காங்க. இன்னொன்னு, இதை முடக்கிறதுக்காக வேலைகள் நடந்துச்சு. ஸோ அந்த முடக்கிற கூடாது அப்படிங்கிறதுக்காக முந்தி கொண்டது திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்றாரு. இல்ல, எப்படி இதை முடக்க முடியும்? இதை முடக்குவதற்கு சதி செய்வதால் அப்படின்னு இவங்களா அள்ளி விடுறது. நான் ஒண்ணு கேட்கிறேன், மகளிர் உரிமை தொகைன்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணி
அது ஒரு வருஷத்து காலத்துக்கு மேல கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சதி செய்ய முடியும், அதை முடக்க முடியும்னா அது என்னைக்கோ முடக்கி இருக்கலாமே, திடீர்னு இன்னைக்கு எப்படி முடக்குவாங்க? அது தேர்தலை காரணம் காட்டி முடக்குதல் அப்படின்னா தேர்தலை எப்படி காரணம் காட்டி முடக்க முடியும்? எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நீங்க புதிய அறிவிப்புகள் எதுவும் வெளியிட முடியாது. இது மகளிர் உரிமை தொகைங்கிறது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிற ஒரு விஷயம். இது எப்படி யாவது ஸ்டாப் பண்ண முடியும்? வேற ஒண்ணும் இல்லைங்க. திடீர்னு 3 மாசத்து இதை இவங்க திடீர்னு சேர்த்து கொடுக்குறாங்க. இப்ப சேர்த்து கொடுக்கறதுக்கு இது எதனால சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எப்படி காரணம் சொல்ல முடியும்? வெளிப்படையா தேர்தல் வர்றதுனால நாங்க சேர்த்து கொடுக்கணும்னு உண்மையை சொல்ல முடியுமா? அப்போ இது சேர்த்து கொடுக்கறதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க. என்னன்னா எலெக்ஷனை காரணம் காட்டி இதை முடக்கிடுவாங்க, அதனால நாங்க சேர்த்து கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி எப்படி முடக்க முடியும்? சரி சார். ஆனா ஏற்கனவே 1 வருஷத்துக்கு முன்னாடியே அத டிஎம்கே ஆட்சியுடைய 3வது ஆண்டுல இருந்து தொடர்ந்து வருது. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க தேர்தலின் போது நாங்க மகளிர் உரிமை தொகை தருவோம்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தார், வாக்குறுதியா தந்திருந்தார். ஆனா இதை தர ஆரம்பிச்சது 3வது ஆண்டில் இருந்துதான். அப்போ முதல் 2 வருஷம் இருக்கு பாருங்க, 24 மாசம், அதுக்கு தர வேண்டிய 24,000 பாக்கி தொகையே டிஎம்கே தரணும். அது இன்னும் தரவே இல்லை. இத வெறும் இந்த 5,000 வச்சு ஏமாத்துறதுக்கு பார்த்தா 24,000 ரூபாய் பாக்கி இருக்குங்க. அவங்க சொன்னதன்படி பார்த்தா அதை இன்னும் தரவே இல்லை. சார், இது தேர்தல்ல ஏதாவது ஒரு மதிப்பு கூட்டுற மாதிரியான சூழலை உருவாக்குமா திமுகவுக்கு? இல்ல, அதாவது இப்போ இப்படி ஒண்ணு இது பண்ணிருக்காங்க, இதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும். அந்த இம்பாக்ட் ஒண்ணுமே இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். இதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் இது எந்த அளவுக்கு கள சூழலை மாற்றும் அப்படிங்கிறது இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகான கருத்து கணிப்புகள், கள ஆய்வுகள் இதுல இருந்து தெரிய வரும். இன்னொன்னு, இதை பிரேக் பண்ற மாதிரி எதிர்த்தரப்புல ஏடிஎம்கே சைட்ல அவங்க என்ன செய்ய போறாங்க, என்ன விதமான அறிவிப்பு வரப்போகுது, இல்லாட்டி அவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல இன்னும் பிரமாதமா ஏதாவது ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணுவாங்களா, இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நன்றி கோலாகல சீனிவாஸ் சார், இப்பல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு.